மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினார் என்று உங்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். ஆனால் சில மிதுனம் ராசி அன்பர்கள், பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும், இது சில நபர்களுக்கு தெரியாத ஒரு நிமிடங்களாகவும் ஒரு வாழ்க்கையாகவுமே நீங்கள் வாழ்ந்து கொண்டுமே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை பாதையை திரும்பி பார்த்தால் அதில் ஒரு குறிப்பிட்ட நபரின் வருகைக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றம், அது நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ நடந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு நபர் வருவதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை ஒரே லெவல்ல ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அவர் வந்த பிறகு சட்டென்று உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமையை நோக்கி சென்றிருக்கும். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே நீங்கள் இருந்ததிலிருந்து கீழ் நோக்கி போயிருக்கும். ஆனால் அந்த ஒரு நபர் யார் என்று உங்களுக்கு யோசித்து பார்த்தால் இந்த ஒரு நிமிடத்தில் உங்களுடைய ஞாபகத்திற்கு நிச்சயமாக வரும். அந்த ஒரு நபர் புதிதாக வந்தவுடன் ஒரு சில நபர்களுக்கு வாழ்க்கை முன்னேறி இருக்கும், இன்னும் ஒரு சில நபர்களுக்கு வாழ்க்கை பின்னோக்கியும் போயிருக்கும். இதுதான் நிஜம். மிதுனம் ராசிக்காரங்க காத்து தத்துவம் கொண்டவர்கள் என்பதால் உங்களை சரியான திசையில் வழிநடத்த ஒரு நங்கூரமானது தேவைப்படும். உங்கள் கூட யாராவது ஒருவர் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய பாதை தவறான பாதையை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதுமே பாசிட்டிவான முடிவுகளை எடுப்பதை விட குழப்பத்தோடு நீங்கள் முடிவுகள் எடுப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக இருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறான முடிவுகளை நீங்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கை தவறான ஒரு பாதையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய சரியான பதிலை வழிநடத்த வேண்டும் என்றால் நங்கூரம் போல ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில நுழைந்த ஒரு நபர் உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் அமைதியை குலைத்து விட்டு உங்களை பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் படுகொலியில் தள்ளி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த ஒரு நபர் கொடுத்த ஏமாற்றமே உங்களை ஒரு விவேகமான உலக அறிவை உணர்ந்த ஒரு புதிய மனிதராக மாற்றியிருந்திருக்கும். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து போனதை விட நிறைய அவமானங்களையும் நிறைய அடிகளையும், எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழக்கூடாது, எந்த அளவுக்கு மனிதர்களை முட்டாளாக நம்ம நம்பக்கூடாது என்கிற சில விஷயங்களை அந்த ஒரு மனிதனின் மூலம் நீங்கள் நிச்சயமாக கற்றிருந்திருப்பீங்க. ஒருவன் நன்றாக பேசுகிறான் என்றால் அவன் உண்மையான நபர்கள் கிடையாது என்பதையும் அவனை வைத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு மனிதர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் உங்களுடைய வாழ்க்கையின் முந்தைய அத்தியாயத்தை முடித்து புதிய அத்தியாயத்தை தொடங்க காரணமாக அமைந்திருக்கும். இனிமே வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு நபர்கள் வந்தாலும் அவர்களை நம்ம முழுமையாக நம்பக்கூடாது என்கிற ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்தில் நீங்கள் மறைத்து வைத்த கண்ணீரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் அழுகையை ஒரு பலவீனமாக கருதக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நம்மளுடைய கண்ணீர் மற்றவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் நம்மை கேலி செய்வார்கள் அல்லது நம்மை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வால் உங்களுக்குள்ள ஆயிரம் அளவுக்கு வலிகள் இன்னமும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால் உங்களின் அத்தனை வேதனைகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் உங்களுடைய நெஞ்சிற்குள்ளேயே புதைத்து வைத்து கொண்டும் நீங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. யாராவது என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று கேட்டால் கூட ஒன்றுமில்லை, தூக்கம் வரவில்லை, கண் எரிகிறது என்று பொய் சொல்லிவிட்டு உங்களுடைய கண்ணீரை துடைத்து கொண்ட தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இருக்கும். ஆனால் அந்த கண்ணீர் வந்ததற்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்கும். அதை யாரிடம் பொய் சொல்வது, எப்படி சொல்வது என்று தெரியாமல் உங்களை நீங்களே வாட்டி கொள்வீங்க, வதைத்துக் கொள்வீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மௌனமான கண்ணீரை உங்களுக்குள்ள ஒரு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கி கொடுத்திருக்கும். ஆனால் அந்த ஒரு கண்ணீரானது நீங்கள் வேண்டுமென்று வர வைத்த சில விஷயங்கள் கிடையாது. உங்களை அறியாமல் தானாகவே அது வந்த சில கண்ணீராக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உடைந்த இதயத்தில் இருந்துதான் புதிய சாம்ராஜ்யங்கள் பிறக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய தனித்துவமான புத்திசாலித்தனத்துடன் இனிமேல் நீங்கள் எழுந்து நடக்க வேண்டும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய நபர்களும் உங்களுக்கு தெரிந்த நபர்களும் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அதையே நினைத்து கொண்டு நீங்கள் அதே ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றம் என்பது வரவே வராது. அதையெல்லாம் நீங்கள் கடந்து வர வேண்டும். வாழ்க்கை என்றால் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம எதை தேடி போறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் நிலைமையும் மாறும் என்பதை அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா, நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். இது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஒரே ஒரு மாற்றம்,
உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக திருப்பி போடும். ஆனால் அந்த ஒரு மாற்றம் உடனே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காது. விதி உங்களை நோக்கி ஒரு மாபெரும் திருப்பத்தை வீச காத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதுவும் இந்த ஒரு தேதிக்கு பின்னால் நிகழப்போகும் ஒரு எதிர்பாராத சம்பவத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே தொடங்க ஆரம்பிக்கும். அது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வெளிநாட்டு வேலைக்கான அழைப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த வெளிநாட்டு வேலைக்கான அழைப்பு உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய தொழில் முறையை முற்றிலும் டிஜிட்டல் மயமாக மாற்றக்கூடிய ஒரு புதிய யோசனையாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த ஒரு புதிய யோசனையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமா உங்களை தேடியே வந்துவிடும். உங்களுடைய தற்போதைய சாதாரணமான வாழ்க்கை நிலையை அப்படியே தலைகீழாக மாற்றி உங்களை ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது உயரிய அதிகாரியாகவோ மாற்றக்கூடிய வல்லமை கொண்டதாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு சிறிய விஷயத்தால் உங்களுடைய வாழ்க்கையை நிலைமை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை தேடியும் போக வைக்கும். இந்த ஒரு திருப்பம் உங்களுடைய குடும்பத்தின் ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் தீர்த்து உங்களை ஒரு புதிய சொகுசான வாழ்க்கை பாதைக்கு நிச்சயமா உங்களை அழைத்து செல்லும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு முடிவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் இருக்கும். மிதுனம் ராசிக்காரங்க மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு முடிவெடுத்து பல முறை ஏமாந்திருப்பீங்க. ஏமாந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டேதான் இருப்பீர்கள். ஆனால் இனிமே நீங்கள் யாருடைய ஆலோசனையையும் எதிர்பார்க்காமல் உங்களின் சுய புத்தியை பயன்படுத்தி ஒரு மிக முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அந்த ஒரு முடிவால் உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு முடிவு உங்களுடைய தொழில் சார்ந்ததாகவோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்ததாகவோ நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். உங்களின் அந்த ஒரே ஒரு தீர்க்கமான முடிவு முடங்கி கிடந்த உங்களுடைய வாழ்க்கையை அசுர வேகத்தில் முன்னேற்ற பாதைக்கு நோக்கி தள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நான் எடுத்த முடிவு சரியானது தான் என்பதை உங்களுடைய வெற்றியின் மூலம் நீங்கள் இந்த ஒரு உலகிற்கு நிரூபித்து காட்டுவீங்க. உங்களின் அந்த புத்திசாலித்தனமான அடியானது உங்களை சமுதாயத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதனாக உயர்த்தும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் ஒரு தெளிவை பெற்று வாழ்க்கையில் இனிமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை முழுமைக்கும் நீங்க புரிந்து கொள்வீங்க. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அரசு செயல்பாடுகளில் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். உடன் பிறந்தவர்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி இன்னும் உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமா உயரவும் ஆரம்பிக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை இன்னும் உயர்த்தி கொடுக்கும். ஆராய்ச்சி பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழலானது நிச்சயமாக காணப்படும். மிதுனம் ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கவனமாக இதிலும் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு விஷயத்தை தேடி கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்தில் நீங்கள் மறைத்து வைத்த கண்ணீரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் அழுகையை ஒரு பலவீனமாக கருதக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நம்மளுடைய கண்ணீர் மற்றவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் நம்மை கேலி செய்வார்கள் அல்லது நம்மை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வால் உங்களுக்குள்ள ஆயிரம் அளவுக்கு வழிகள் இன்னமும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால் உங்களின் அத்தனை வேதனைகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் உங்களுடைய நெஞ்சிற்குள்ளேயே புதைத்து வைத்து கொண்டும் நீங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. யாராவது என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று கேட்டால் கூட ஒன்றுமில்லை, தூக்கம் வரவில்லை, கண் எரிகிறது என்று பொய் சொல்லிவிட்டு உங்களுடைய கண்ணீரை துடைத்து கொண்ட தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இருக்கும். ஆனால் அந்த கண்ணீர் வந்ததற்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்கும். அதை யாரிடம் பொய் சொல்வது, எப்படி சொல்வது என்று தெரியாமல் உங்களை நீங்களே வாட்டிக் கொள்வீங்க, வதைத்துக் கொள்வீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மௌனமான கண்ணீரை உங்களுக்குள்ள ஒரு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கி கொடுத்திருக்கும். ஆனால் அந்த ஒரு கண்ணீரானது நீங்கள் வேண்டுமென்று வர வைத்த சில விஷயங்கள் கிடையாது. உங்களை அறியாமல் தானாகவே அது வந்த சில கண்ணீராக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உடைந்த இதயத்தில் இருந்துதான்
புதிய சாம்ராஜ்யங்கள் பிறக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய தனித்துவமான புத்திசாலித்தனத்துடன் இனிமேல் நீங்கள் எழுந்து நடக்க வேண்டும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய நபர்களும் உங்களுக்கு தெரிந்த நபர்களும் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட உங்களை அதிகமாக காயப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் அதையே நினைத்து கொண்டு நீங்கள் அதே ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றம் என்பது வரவே வராது. அதையெல்லாம் நீங்கள் கடந்து வர வேண்டும். வாழ்க்கை என்றால் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம எதை தேடி போறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் நிலைமையும் மாறும் என்பதை அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா, நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். இது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஒரே ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக திருப்பி போடும். ஆனா அந்த ஒரு மாற்றம் உடனே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காது. விதி உங்களை நோக்கி ஒரு மாபெரும் திருப்பத்தை வீச காத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதுவும் இந்த ஒரு தேதிக்கு பின்னால் நிகழப்போகும் ஒரு எதிர்பாராத சம்பவத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே தொடங்க ஆரம்பிக்கும். அது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வெளிநாட்டு வேலைக்கான அழைப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த வெளிநாட்டு வேலைக்கான அழைப்பு உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய தொழில் முறையை முற்றிலும் டிஜிட்டல் மயமாக மாற்றக்கூடிய ஒரு புதிய யோசனையாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த ஒரு புதிய யோசனையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமா உங்களை தேடியே வந்துவிடும். உங்களுடைய தற்போதைய சாதாரணமான வாழ்க்கை நிலையை அப்படியே தலைகீழாக மாற்றி உங்களை ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது உயரிய அதிகாரியாகவோ மாற்றக்கூடிய வல்லமை கொண்டதாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு சிறிய விஷயத்தால் உங்களுடைய வாழ்க்கையை நிலைமை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை தேடியும் போக வைக்கும். இந்த ஒரு திருப்பம் உங்களுடைய குடும்பத்தின் ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் தீர்த்து உங்களை ஒரு புதிய சொகுசான வாழ்க்கை பாதைக்கு நிச்சயமா உங்களை அழைத்து செல்லும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு முடிவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் இருக்கும். மிதுனம் ராசிக்காரங்க மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு முடிவெடுத்து பல முறை ஏமாந்திருப்பீங்க. ஏமாந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டேதான் இருப்பீர்கள். ஆனால் இனிமே நீங்கள் யாருடைய ஆலோசனையையும் எதிர்பார்க்காமல் உங்களின் சுய புத்தியை பயன்படுத்தி ஒரு மிக முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அந்த ஒரு முடிவால் உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு முடிவு உங்களுடைய தொழில் சார்ந்ததாகவோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்ததாகவோ நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களின் அந்த ஒரே ஒரு தீர்க்கமான முடிவு முடங்கி கிடந்த உங்களுடைய வாழ்க்கையை அசுர வேகத்தில் முன்னேற்ற பாதைக்கு நோக்கி தள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நான் எடுத்த முடிவு சரியானது தான் என்பதை உங்களுடைய வெற்றியின் மூலம் நீங்கள் இந்த ஒரு உலகிற்கு நிரூபித்து காட்டுவீங்க. உங்களின் அந்த புத்திசாலித்தனமான அடியானது உங்களை சமுதாயத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதனாக உயர்த்தும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் ஒரு தெளிவை பெற்று வாழ்க்கையில் இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை முழுமைக்கும் நீங்க புரிந்து கொள்வீங்க. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அரசு